ஹலோ ஹோலா வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எனக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட். ஸோ நான் எப்படி அட்டன் பண்ணேன், ஸோ எப்படி இருந்துச்சு செகண்ட் ஸ்லாட் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் டிலே இந்த வீடியோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்றதுனால ஸோ அன்றைக்கி 21 ஃப்ரைடே வந்து எண்ட் ஆகிறதுக்கு ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே நான் கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கு நைட்டு ஸோ 4 hours கிட்ட ட்ராவல். ஸோ எனக்கு எங்கே எக்ஸாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா சென்னை ஃபார்ச்சூன் டவர்ஸில் தான் எக்ஸாம் போட்டிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஷிஃப்ட்டு. ஸோ வீட்டுக்கு வரத்துக்கே வந்து நைட்டு 11:30 12 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அன்றைக்கி வீடியோ போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓ வந்து தேர்ட் ஸ்லாட் 12:30 ஷிஃப்ட் இருந்துச்சு. ஸோ அகைன் நான் சென்னைக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு 3 hours 3.5 hours ட்ராவல் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஆர்ஆர்பி பிஓக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா புது சென்டர் போட்டிருந்தாங்க. ஸோ பொன்மர், அதாவது பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பொன்மர் அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ஸோ புது சென்டர் அப்படின்றதுனால ஸோ கொஞ்சம் முன்னாடியே போகிறது பெட்டர் அப்படின்றதுனால ஸோ அதுவும் காலையில் சீக்கிரமாக கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட 4 hours கிட்ட ட்ராவல். ஸோ அதனால் வந்து மார்னிங்கும் நெக்ஸ்ட் டேவும் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அகைன் ஈவினிங் ரிட்டர்ன் வரதுக்கும் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு டிலே. ஸோ டேரெக்டாக எப்படி இருந்துச்சு எக்ஸாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் எந்த ஆர்டர் வந்துச்சோ அந்த ஆர்டரே பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ப்ராப்பராக ரிவிஷன் யாரெல்லாம் நல்லா கொடுத்தீங்களோ, ஸோ நான் வந்து ரிவிஷன் பக்காவாக கொடுத்தேன் அப்படின்றவங்க நல்லாவே போட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ 25க்கு அபோவே போட்டிருக்கலாம். நல்லா நான் ப்ராப்பராக ரிவிஷன் கொடுத்தேன் அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி வந்து இதில் வந்து பேங்கிங் ரிலேட்டடாக எதுவுமே கேட்கல. ஓகேவா. ஸோ 1-2 கேட்டிருக்கலாம் மேபி. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேங்கிங் ரிலேட்டடாக கேட்கல. ஸோ நிறைய வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இப்போது இந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஒரு கொஷின் தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டேஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ 2 டேஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து இன்ஜினியரிங் டே யாருடைய பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம், இன்னொன்று வந்து ஃபுட்பால் டே என்றைக்கின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டே என்றைக்கி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் யுஎன்எஸ்சியோடைய பெர்மனன்ட் மெம்பர் யார் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா பேங்கிங் ரிலேட்டடாகவே இல்லை. ஓகேவா. ஸோ ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தவங்க போட்டிருக்கலாம். ஓகேவா. 25+ போட்டிருக்கலாம். ஓகே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி ஸோ அந்த 5 months யாரெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக, அதாவது இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அந்த மாதிரிலாம் படிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களாம் சூப்பராகவே அட்டென்ட் கொடுத்துருக்கலாம். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான் வந்து என்னை வச்சு செஞ்ச ஒரு செக்ஷன் அப்படி சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து டஃப்பாகவே ஃபீல் ஆச்சு. ஸோ உண்மையாலுமே டஃப்பாக இருந்துச்சா இல்லை எனக்கு தான் டஃப்பாக ஃபீல் ஆச்சா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஸோ 2 RC கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ 2 RCயில் ஒரு RC தான் நான் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ என்ன RCன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸா சிஎஃப்சி ரிலேட்டடாக ஒரு RC இருந்தது இல்லையா. ஸோ அதுதான் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே என்னால் வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியல. அதில் என்ன ஒரு 6-7 கொஷினோ 8 கொஷினோ இருக்குது அப்படின்னா ஸோ ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியல. அதில் ஒரு 4 கொஷினோ என்னவோ தான் அட்டன் பண்ணால் அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிச்சு. ஓகேவா. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ ரீஅரேஞ்சு சென்டென்ஸ் இருந்துச்சு. ஸோ சேம் ஆப்போசிட் போத். இதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்றதுல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துடுச்சு எனக்கு. ஸோ இது அப்பயுமே அதில் வந்து நான் ஃபுல்லாக அட்டன் கொடுக்கல. ஸோ ஏன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து ஒரு சில கொஷின்ஸில் வந்து டவுட் இருந்துச்சு. பட் வேர்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏபின்னு 2 வேர்டு போல்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ்லாம் இல்லை. நீங்கள் சென்டென்ஸ் படிச்சிங்கனாலுமே அதுக்கான மீனிங் வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஒரு கொஷினோ என்னவோ அதில் வந்து விட்டுட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேட்ச்சு, அதுக்கப்புறம் எரர். ஸோ எரருமே வந்து ஸோ ஒரு சென்டென்ஸில் 2 எரர் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகேவா. ஸோ 2 எரர். ஸோ அப்படி இருக்கிறப்போ 2 பார்ட்டில் எரர் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆப்ஷனுமே அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு எரர் வந்து அப்படியே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னொரு எரர் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அப்படி இருந்துச்சு. ஸோ மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இங்கிலீஷில் வந்து ஓவராலாக பார்த்தோம்னா எனக்கு டஃப்பாக தான் ஃபீல் ஆச்சு. டைமே பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஒரு RC தான் படித்தேன். இன்னொரு RC நான் சுத்தமாக படிக்கவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு தான் டைம் இருந்துச்சு இங்கிலீஷில். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இது தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷில் க்ளோன்ஸ் டெஸ்ட்டும் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ ஏன்னா அவ்வளோ ட்ராவலில் வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப என்ன கேட்டாங்க அப்படின்றதே எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வந்து ஞாபகம் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் ஞாபகம் இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குவான்ஸ். ஸோ குவான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ என்கிட்ட ஸ்பீடு இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா நான் வந்து எல்லா கான்செப்ட்ஸும் தெரியும் அப்படின்றவங்க சூப்பராக வந்து குவான்ஸ் போட்டிருக்கலாம். ஸோ அதாவது எவ்வளோ போட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் நல்லாவே பண்ணுவேன் குவான்ஸு அப்படின்றவங்க கூட 40+. அதாவது நான் சொல்கிறது வந்து யாருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் மெயின்ஸ் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ மெயின்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றவங்க தாராளமாக 40+ கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா 35 to 40 அந்த ரேஞ்ச் கூட கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குவான்ஸ் வந்து ஈஸியாகவே இருந்துச்சு. அதாவது நான் எந்த இடத்துலையுமே வந்து ஸ்டாப் ஆகலை, நான் வந்து அப்படியே லைனாக போட்டுகிட்டே வரேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து 40+ போட்டிருக்கலாம். ஸோ ஈஸியாகவே இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு குவான்ஸ் செக்ஷன். அதுக்கப்புறம் என்னென்ன கேட்டிருந்தாங்க, சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க, நம்பர் சீரிஸ் கேட்டிருந்தாங்க, டிஐயில் 4 டிஐ கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ எனக்கு ஞாபகம் இருந்தது வந்து கேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் லாஸ். ஸோ மேபி இது கொஞ்சம் இந்த காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வச்சு ஒரு டிஐ கேட்டிருந்தாங்க. மேபி அது கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் அதில் வந்து கை வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஆன்சர் வராமல் போயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து அங்கே வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகியிருக்கும். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறம் நான் வந்து ஃபில்டு அப்படின்னு வச்சு ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் லைன் கிராஃபா சம்திங் ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ தெரியல. ஓகேவா? ஸோ இதுதான் நான் வந்து ஒரு டிஐயில் மட்டும் என்ன ஆனேன் அப்படின்னா, ஸோ எந்த டிஐ கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஐ திங்க் டேபிள் டிஐன்னு நினைக்கிறேன். ஸோ டேபிள் டிஐயில் தான் வந்து நான் என்ன ஆனேன் அப்படின்னா, ஸோ கொஞ்சம் அது வந்து லென்த்தியாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. லென்த்தின்றதோட கால்குலேட்டிவ் டிஐ வந்து டிஐயே கால்குலேட்டிவாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அங்கே தான் எனக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆச்சு. ஸோ மற்றபடி குவான்ஸ் வந்து ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ அரித்மெட்டிக்லேருந்து எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அரித்மெட்டிக் கேட்டிருந்தாங்க, டேட்டா சஃபிஷியன்சி, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாமே வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த கேஸ்லெட்டை தவிர்த்து மீது எல்லாமே வந்து ஈஸியாகவே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், இல்லை ஒரு சில அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன் மெயின்ஸ் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டிஐ தவிர்த்து மீது எல்லாமே வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம் அந்த 45 மினிட்ஸ்க்குள்ளே. ஸோ அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ரீசனிங். ஸோ டிஐ வந்து அதாவது குவான்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது. அதாவது நம்ம போடும்போதே நமக்கு தெரியும் இல்லையா, அந்த செக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கா, மாட்ரேட்டாக இருக்கா, ஹார்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அப்படி போடும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ குவான்ஸ் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி. ஸோ அடுத்த செகண்டே எனக்கு தோணிச்சு, ஓகே அப்போ வந்து கண்டிப்பாக வந்து டஃப்னஸ் வந்து ரீசனிங்கில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கெஸ் பண்ண மாதிரி தான். ஸோ ரீசனிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது, கொஷின் டஃப், அதாவது ரொம்ப ட்ரிக்கியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு கொஷின்ஸு. ஸோ எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருந்துச்சு. ஸோ ரீசனிங்கில் வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருந்துச்சு. ஸோ பசில்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு இந்த பசில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த டே பேஸ்டு 7 டேஸ்ன்னு நினைக்கிறேன், 7 டேஸு பர்சனு, அதுக்கப்புறம் அந்த ரேஞ்ச் ஒன்று 41 to 60 அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பசிலில் தான் உட்காந்தேன். ஸோ சரி ஓகே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அதில் உட்காந்தேன். பட் அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ சால்வ் பண்ணிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை நான் சால்வ் ஆகாமல் அங்கே விட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல டைம் வேஸ்ட்டு தான். ஸோ அது ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பென்டகன் பேஸ்டு, அதுக்கப்புறம் பாக்ஸு, அன்சர்டைனிட்டி பாக்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு பசில் வந்து டைம் எடுக்கவே, ஸோ நான் அடுத்தடுத்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பசிலை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே எதுக்கு பசில் போட்டுட்டு நம்ம வந்து மற்ற ஈஸியாக இருக்கிறதெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசிலை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ரீசனிங். ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்குமே நான் ஃபுல்லாக அட்டன் பண்ணலை. ஸோ ஏன்னா நமக்கு எதுக்கு தப்பாகும் எது கரெக்டாகும் அப்படின்ற ஒரு எதுக்கு அந்த டவுட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் ஒரு 3 கொஷினோ 4 கொஷினோ தான் அட்டன் பண்ணேன். அதை தாண்டி இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இன்ஃபரன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எது ஸ்ட்ரென்தன் பண்ணுது, வீக்கன், அந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணேன். அசம்ஷன் பேஸ் பண்ணி நான் அட்டன் பண்ணல கிரிட்டிக்கல் ரீசனிங்கில். ஸோ இதெல்லாம் தான் நான் கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் அட்டன் பண்ணது. நெக்ஸ்ட்டு பிளட் ரிலேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ பிளட் ரிலேஷனும் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ 2 பாசிபிலிட்டி வர மாதிரி இருந்துச்சு. கீழே கேட்டிருக்க கொஷினை வச்சு தான் அந்த ஒரு பாசிபிலிட்டியை நீங்கள் எலிமினேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ பிளட் ரிலேஷனும் கொஞ்சம் சுத்த விடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸை வச்சு போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா +7 கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லைங்க, மறந்துடுச்சு. ஸோ ஆட் ஈவன்
+7 -7 அந்த கான்செப்ட்டில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்புட் அவுட்புட் ஈஸியாகவே இருந்துச்சு. டைரக்ஷன் இன்ஈக்வாலிட்டி இது ரெண்டுமே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த சிம்பிள்ஸை கொடுத்து அதை வச்சு போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் டைம் டேக்கிங்காக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி இதை தாண்டி வேறு எதாவது கேட்டிருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா நான் ஒரு சில கொஷின்ஸ் பார்க்கவே இல்லை. ஸோ லாஸ்ட்டு டைம் முடிஞ்சிச்சு. ஸோ பார்க்கவே இல்லை. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் டேக்கிங்காகவே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவா. ஸோ மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஓகே அவ்வளோதானே. சரி ஓகே ஓவராலாக என்னுடைய அட்டெம்ப்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிஏன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ நான் எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டேன்னா 29 அட்டெம்ப்ட் போட்டேன். ஓகே நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் வந்து ஸோ சிஏயில் வந்து எனக்கு இன்னுமே வந்து ஒரு 5 or 6 கொஷின்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ டபுள் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் நான் 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். ஒரு 2-3 ஆப்ஷன்ஸில் வந்து ஓகே இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னென்னா ஓகே சரி நம்ம இதை போட்டு அதனால் நெகட்டிவ் ஆகிடக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அதை தாண்டி நான் எக்ஸ்ட்ரா போட்டு எனக்கு நெகட்டிவ் மார்க் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துலேயே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு சில கொஷின்ஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். சரி ஓகே இதுவே போட்டிருக்கோம், இதுக்கு மேலே நம்ம போட்டு அது நெகட்டிவில் போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக. நெக்ஸ்ட் இங்கிலீஷ்னு பார்த்திங்கன்னா, ஸோ என்னுடைய ஒஸ்ட்டு செக்ஷனே இங்கிலீஷ் தான். ஸோ 22 அட்டெம்ப்ட் தான் போட்டேன். ஸோ அதான் ஒரு ஆர்சி கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இன்னொரு ஆர்சியில் பாதி அதாவது ஒரு 8 கொஷின் இருக்குது அப்படின்னா 4 கொஷின் அப்படி தான் போட்டேன். ஸோ அந்த லெவலில் தான் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் எனக்கு டஃப்பாகவே தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு குவான்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ 37 அட்டெம்ப்ட் போட்டேன். ஸோ குவான்ஸில் வந்து என்னாச்சு அப்படின்னா, ஸோ அதான் ஒரு பசில் வந்து ஒரு டிஐ வந்து அழகாக வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டீகோட் பண்ணிட்டு ஆன்சர் பட் கொஷின்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு. பட் போட்டுட்டேன் சீக்கிரமாகவே போட்டுட்டேன். ஸோ இன்னொரு டிஐயில் வந்து என்னாச்சு அப்படின்னா, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை எந்த டிஐ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிஐயில் என்னாச்சு அப்படின்னா போட்டேன். பட் எனக்கு ஆனால் என்ன ஆகிடுச்சு, போட்டுகிட்டே இருக்கும்போதே எனக்கு இது லென்த்தியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். பட் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டிஐ எடுத்து பேப்பரில் போட்டு ஸோ ஒரு 2 ஸ்டெப்போ 3 ஸ்டெப்போ நான் அதை சால்வ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே வேணாம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால் மற்றது எதுவும் போட முடியாமல் போயிட போதோ அப்படின்றதுனால ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 மினிட்ஸ் கிட்டே எனக்கு போச்சு அந்த டிஐ இது பண்ணதுனால. அதாவது தொட்டு போட முடியாமல் போனதுனால ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வேஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் எதுலேயுமே வந்து ஸ்டக் ஆகலை. அப்படியே லைனாக போட்டுகிட்டே வந்தேன் எல்லாமே போட்டுட்டேன். லாஸ்ட்டாக ஒரே ஒரு அரித்மெட்டிக் மட்டும் ஸ்கிப் பண்ணேன். அது வந்து கியூபாய்ட் பேஸ் பண்ணி இருந்துச்சு. நான் அந்த கொஷின் கூட சரியாக பார்க்கல. பட் எனக்கு அந்த ஃபார்முலாஸ்லாம் தெரியும். பட் கொஷின் சரியாக பார்க்கல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ஒரு அரித்மெட்டிக் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ மீது எல்லாமே போட்டு லாஸ்ட்டில் ஒரு 2 மினிட்ஸ் கிட்டே இருந்துச்சு. ஸோ பேலன்ஸ் எனக்கு இருக்கிறதே ஒரு 2 டிஐ பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 மினிட்ஸில் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக என்னால் டிஐ போட முடியாது. ஸோ அது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இன்னும் ஒன்று வந்து ஒரு அரித்மெட்டிக் தான் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து அதை போட்டேன். ஸோ பேலன்ஸ் வந்து எனக்கு 2 டிஐ கிட்ட தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 டிஐயா ஆமாம் 2 டிஐ இருந்துச்சு, ஒரு அரித்மெட்டிக் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிச்சு அது டிஐ வந்து அந்த 2 மினிட்ஸில் மேபி ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணேன் பார்த்தீங்களா. அதை வேஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் லாஸ்ட்டில் ஒரு 2 மினிட்ஸ் டோட்டலாக எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கிடச்சிருக்கும். மேபி அப்போ வேணால் ஏதாவது ஒரு டிஐ வந்து இது பண்ணியிருக்கலாம். மேபி அதில் பேலன்ஸ் இருக்குது அந்த 2 டிஐயில் எது சிம்பிளாக இருக்குது ஈஸியாக இருக்குன்றதை பார்த்து போட்டிருக்கலாம். பட் ஓகே. ஸோ இதுதான் நான் குவான்ஸில் பண்ண ஒரு மிஸ்டேக்கு. நெக்ஸ்ட்டு ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரீசனிங்கில் வந்து நான் எவ்வளோ போட்டேன் அப்படின்னா 27 தான் போட்டேன். ஓகே. ஸோ அவ்வளோதான் போட முடிஞ்சது. அதான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பசில் லாக் ஆனது தான். ஸோ லாக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருந்துச்சு. ஸோ கால்குலேட்டிவாக இருந்துச்சு. ஸோ அது மேபி அந்த பசிலை ஸ்கிப் பண்ணிட்டு வேறு ஏதாவது பசில் போட்டிருந்தா இன்னும் போட்டிருக்கலாமோ, அட்டெம்ப்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. பட் ஓகே. ஸோ இதுதான் நான் போட்ட அட்டெம்ப்ட். ஸோ ஓவராலாக எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டேன் அப்படின்னா 115 அட்டெம்ப்ட் நினைக்கிறேன். ஐ திங்க் இல்லையா 115 தானே 14 115 அட்டெம்ப்ட்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷ் கொஞ்சம் டஃப்பாகவே இருந்துச்சு. குவான்ஸ் ஈஸி தான். ஸோ ஈஸின்ற இதில் வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா ஸ்பீடு இருக்குது எனக்கு. நான் எங்கேயுமே ஸ்டக் ஆகாமல் போடுறேன் அப்படின்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணவங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக வந்து என்னோட அட்டெம்ப்ட் அண்டு
எனக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ நீங்கள் செகண்ட் ஷிஃப்ட்டோ இல்லை ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டோ நீங்கள் எவ்வளோ அட்டெண்ட் பண்ணீங்க? ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க் யூ ஆல்.